ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவல் வச்சு ஒரு உப்புமாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும். அதை ஈஸியாக டேஸ்ட்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் வாங்க. அவல் பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டி இருக்குங்க. ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும், நல்ல அழுத்தமாகவும் இருக்கும். இது ரெண்டுத்துக்குள்ளே மீடியமாக உள்ளது. மீடியமாக உள்ளதுன்னா தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாமே நம்ம அலசிட்டு அப்படியே பிழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான். இதே நல்ல கட்டியான அவல் வரும், அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்க, இது தொட்டிங்கன்னா இது அழுத்த வரணும். அப்படி வந்துச்சுனாவே நீங்கள் டக்குன்னு பிழிஞ்சு அள்ளிடலாம். அதே போல் ரொம்ப ஊறிடுச்சுனாலுமே சொதன்னு ஆகிடும். அதனால் உடனே இப்படி பிழிஞ்சு எடுத்துருங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சிடலாங்க. கடாய் சூடாகட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. பொரியல் வரையும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி 2 சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரியும் போது பச்சை நிலக்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை நிலக்கடலை 3மே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் அளவுலாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. ஒரு 4 பச்சை மிளகா 2 கட் பண்ணி போடணும், இல்லைனா வெடிக்கும். பச்சை மிளகா வெள்ளையாக வர வரைக்கும் வறுத்துங்க, அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்திங்கன்னா அதுக்குள்ளே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் செவந்துடும். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்தலாம். நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஒரு பாதி வதங்கிடுச்சு. சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், வெங்காயத்தூள், வெங்காயமே காணும். சரி, கொஞ்சமாக போட்டுங்க. நீங்கள் இங்கே இவ்வளோ தான் இருக்குது. 1/4 கிலோ அவளுக்கு மிஞ்சி போனால் இவ்வளோ போட்டால் போதும். லெமன் ஜூஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க, இல்லைன்னா லைட்டாக விட்டுங்க. அவளை சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, இது வந்து மீடியமான அவள் எப்படி வந்துருச்சு பாருங்கள். தண்ணியில் போட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே சாதம் மாதிரி வந்துடும். இப்போ நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லாம் கலந்து வரணுங்க. அது வந்து நல்லா கொதிக்க வந்துடணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினீங்கனாலே போதுமானது. ஏன்னா உப்பு கருத்தை உடனே இழுத்துரும் அவள்லாம். சாப்பிடுமா? இது பெங்களூரில் எங்கள் பெரியம்மா இருந்தாங்க, அவங்க அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. வாசம் எச்சு ஊறுதுங்க. இதிலே தேங்காய் பூ துருவுனது போட்டு பெரட்டிக்கணும். கடைசியாக மறந்துட்டேன், அது பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக இருக்குங்க. இந்த உப்பு காரம் புளிப்புலாம் சரியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ரெசிபியில் இது எப்பவுமே டாப்பில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.